வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா 2 மானங்கட்ட ஜென்மங்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கே ஒன்னு புரியவே இல்ல ப்ரோ. இந்த 2 மானங்கட்ட ஜென்மங்கள் எப்படி ப்ரோ ரிட்டர்ன் பேசிக்கிறாங்க? மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, மாத்தி மாத்தி கழுவி ஊத்திக்கிறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க, மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையுமே பண்ணிட்டு திரும்ப அவங்க 2 பேருமே ஏதோ நியாயமான ஆட்கள் மாதிரி சேர்ந்துக்கிறாங்க தெரியுமா? இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. இதுல சாண்ட்ரா நினைச்சா இன்னும் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா வந்து ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. பாருகிட்ட போயிட்டு, பாரு உன்னை நான் என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேன், அவங்கிட்ட சேராத, அவன் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான், அவனுக்கு அந்த பிஹேவியர் எல்லாமே ரொம்பவே மோசமா இருக்கு, அவங்க கூட சேராதன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3 நாளா பயங்கரமான அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம பாரு மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காம்பு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சாச்சு. காம்பு அந்த விஷயத்தை வச்சு இப்ப காலையில சண்டை போட்டு உருண்டான். இதுல எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நீ யாரா சாண்ட்ராவை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு? நீ யாரு? நீ ஏன் மிகப்பெரிய ஃப்ராடு? இப்போ உனக்கான விஷயத்தெல்லாம் சேச்சி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தம், அப்படிதானே? உனக்கு வருத்தம், கடுப்பாகுது. ஒன்னே சேச்சி வந்து அந்த பிஆர் டாபிக்கை உடைச்சாங்க. இவன் பெரிய பிஆர் வச்சிருக்கான், வெளியே பல லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான், அந்த பிஆர் டீம் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு வருத்தம். 2வது, இவங்க பண்றது லவ் கண்டென்ட் தான் சொல்லிட்டு மக்களுக்கு தெரியுற மாதிரி கேமரா பல இடங்கள்ல சொல்லிட்டாங்க. அதாவது கேமரா முன்னாடி போய் பேசல, கேமரா பாக்குற மாதிரி பாருகிட்ட உட்காந்து பேசிட்டாங்க. நீங்க லவ் கண்டென்ட் தான் பண்றீங்க, அது பார்க்க எனக்கு கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு, 2 பேருக்கு இடையில ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. சோ இப்போ அது அவனுக்கு கடுப்பு. என்னடா இது, நம்ம என்ன ஸ்கெட்ச் போட்டாலுமே சேச்சி உடைக்குதுன்னு சொல்லிட்டு சேச்சி மேல கடுப்புல சேச்சி மேல வன்மத்தை கக்கிட்டு இருக்கான். இதுல ஓகே, அவன் தான் அப்படி வன்மத்தை கக்குறான்னு சொல்லி வச்சிடலாம். ஏங்க பாரு, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்ப என்ன இலவு புண்ணாக்குக்கு சேச்சிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? 4 நாளா சேச்சிட்ட உட்காந்து அட்வைஸ் கேட்டிருக்கீங்க, சேச்சி உட்காந்து அவ்வளவு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு அந்த அட்வைஸை எடுத்துக்கணும், இல்லையா எடுத்துக்கலன்னா அந்த அட்வைஸ் அந்த தூர போட்டு போனோம். ஏங்க சேச்சி சொன்ன விஷயத்தெல்லாம் காம்பு கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க 2 பேரையுமே நம்ப முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நம்பவே கூடாத 2 ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு காமு, இன்னொன்னு பாரு. 2மே நீங்க என்ன சொன்னாலும் அதை வச்சு அடுத்த ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு மானங்கட்ட கேமை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கான வீடியோல வந்து பின்னாடி ஏதாச்சும் நாய் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மார்கழி மாசம் பாத்தீங்களா, கொஞ்சம் நாய் எப்படித்தான் கத்தும், ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. காலில இருந்து ஒரே சத்தம் லவ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. எனக்காக கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மார்கழி மாசம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அந்த வகையில இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா பாரு சொல்றது என்னன்னா, என்கிட்ட சொன்னதை வச்சு நீ வந்து பேசுனது ரொம்ப என்கிட்ட சொன்னதை வச்சு நீ பேசுனது ரொம்ப தப்புடா, என்கிட்ட சொன்னதை வச்சு நீ சண்டை போட்டது ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு நம்ம பாரு சொல்றாங்க. அதுதான் அந்த லவ் கண்டென்ட் டாபிக். ஏன்னா சேச்சி போயிட்டு பாருகிட்ட சொல்லியிருப்பாங்க, அவன் பண்றது பார்த்தா லவ் மாதிரி தெரியல, அவன் ஏதோ கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றான், அது கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது, உண்மையான ஃபீலிங்ஸ் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு சேச்சி சொல்லியிருப்பாங்க. அப்ப பாரு கூட சொல்லியிருப்பாங்க, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, ஏன்னா அவன் வந்து தேவைன்னா பேசுறான், தேவை இல்லைன்னா காணாம போயிடுறான், ஒரு மாதிரி வந்து நல்ல ஃபீலிங்ஸை கொடுக்குறான், கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி சண்டே போட்டு போயிடுறான். ஸோ அப்போ வந்து ரொமான்டிக் கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். என்ன வச்சு ஒரு கேம் ஆடுறான், அந்த வலையில நான் தான் தெரியாம விழுந்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு பாருவுமே பேசதான் செஞ்சாங்க. ஆனா பாரு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டாபிக்கை கொண்டு காமிக்கிட்ட சேச்சி வந்து நம்ம லவ் கண்டென்ட் பண்றோம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு தான் மாமா சண்டை போட்டாப்ல. அதான் மாமா சொல்றாப்ல, லவ் கேம்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, லவ் கேம்னு சொன்னது ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ என்ன எலவ பண்ணன்னு சொல்லு, நீங்க 2 பேர் பண்றதுக்கு பேர் லவ்வா? ஒரு எலவும் கிடையாது. நீங்க 2 பேர் பண்றதுக்கு பேர் லவ் கிடையாது, அது வேற. அதுக்கு வேற ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. தமிழ்லயும் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க. பட் 2யுமே நான் சொல்ல விரும்பல. பட் மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுவாங்க, நீங்க பண்றது அதுதான். ஏன்னா அதுக்கு தான் ஒரு மாதிரி வெறிப்படி சுத்திட்டு இருக்கீங்க. அந்த சைடு ஒருத்தவங்க என்னன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றது, இவன் என்னன்னா வெளியே போயிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். மொத்தத்துல நீங்க 2 பேருமே வேண்டாங்க, அதை சொல்ல வேண்டாம். 2மே பண்றது பேர் ஒரு கேவலமான வேலை ப்ரோ, ஓகேவா? கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு அதை மக்கள் கிட்ட ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல காம என்ன சொல்றாப்லன்னா, இதுக்கப்புறம் இதை வச்சு கேம் ஆட முடியாது, எப்படி இதுக்கப்புறம் இதை வச்சு இவங்களால கேம் ஆட முடியாது, பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் வேஸ்ட் தான், கனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வேஸ்ட். அது மட்டும் இல்லாம இவங்க பேசுற விஷயத்துல வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு ஃப்ராடு தான் சொல்லிட்டு சாண்ட்ராவை பார்த்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ நீ சாண்ட்ராவை ஃப்ராடுன்னு சொல்லி அது ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ கனியை கூட்டு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நானும் நேத்து நைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், பேசும்போதெல்லாம் கனின்னு கனியை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா அது பாருக்கு பிடிக்கல, பார்வை பொறுத்தவரைக்கும் கனியை பிடிக்காது அப்படிங்க நமக்கு தெரியும். ஆனா இவன் என்ன பண்றான்னா, கனியை கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் வேஸ்ட், இவங்க ஒண்ணுமே பண்ணல, கனி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம காமு சொல்றாப்ல. ஆனா பாரு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது, நீ கனி என்கிட்ட தூக்கிட்டு வராத, அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா சாண்ட்ரா தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது ப்ரோ. மொத்தம் 12 பொருத்தமா 10 பொருத்தமா இதை சொல்லுவாங்கல்ல, அந்த பொருத்தத்துல ஒரு 4 பொருத்தம் கூட இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அப்படி ஒரு ஆட்கள் தான் அந்த 2 பேரும். ஆனா இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பாருங்களேன். இதுல சொல்றது என்னன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க ஃப்ராடா, நீ செத்தடே
சாட்டர்டே சண்டே செத்த சேதனை பெரம்போட வரப்போறாரு எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒருத்தன் ஃப்ராடுன்னு சொல்லிட்டான், அது ரிஜிஸ்டர் ஆயிட்டு. அதை கண்டிப்பா சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். ஒருவேளை இந்த செல்லப்பிள்ளை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட நான் யோசிச்சேன். ஆனா நல்ல வேலை செல்லப்பிள்ளைக்கும் ஆப்பு இருக்கு அப்படிங்கறத நீ வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிட்ட. ஏன்னா நீ இப்ப ஃப்ராடுன்னு யூஸ் பண்ணிட்டியா, ஒன்னு எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது கண்டிப்பா இன்னொரு ஃப்ராடு இருந்தாலும் அவனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னொரு ஃப்ராட் மீன்ஸ் இன்னொருத்தன் ஃப்ராடுன்னு சொன்னான்ல, அவனை எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப விக்ரம் சத்தான் விக்ரமே எழுப்பி போட்டு சேதனை கும்ப போறாப்ல. அப்ப அவனு என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஏன்னா இஷ்டத்துக்கு உன வார்த்தையை விட்டுட்டு கேட்டா எனக்கு தோணுச்சு, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னத்தலாம உளறிட்டு இருக்கானு. அதுல கம்பேர் பண்ணி பார்த்தா சாண்ட்ரா வந்து இவனுக்கு ஃப்ராடுன்னு தெரிஞ்சான். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் தான் ஃப்ராடு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு சொல்றதை விட வேற ஏதாவது சொல்லலாம். பட் வேண்டாம், கவர் கப்பல்ஸுக்கு நிறைய பேர் கொடுக்கலான்னு என் வாயில வருது காய்ஸ். பட் என்னோட வாயை நான் கண்ட்ரோல் பண்றேன். அப்ப அந்த இடத்துல பாரு என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாட்கள் எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவங்க இருந்தாங்கடா, இப்ப இப்படி உடைச்சிட்டியடா, நீ தான் எங்களை பேச வைக்கணும், நீ தான் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ பொழப்பு, எனக்கு சத்தியமா புரியல. இப்ப காமு வேணும்னு சொல்லிட்டு காமு கூட சேர்ந்து காலில் இருந்து சாண்ட்ரா போட்டு அந்த அடி அடிச்சாச்சு. சாண்ட்ரா போட்டு அந்த அடி அடிக்காம குறுக்க போயிட்டு தடுக்கலாம் பெருசா செய்யல. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போயிட்டு அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி பண்ணாதரா, இப்படி பண்ணாதரான்னு சொல்றாங்க. அவ்வளவு நேர்மையான ஒரு ஆளா இருந்தா காமு முதல் நீங்க பேசவே விட்டுருக்க கூடாது. அவ்வளவு நேர்மையான ஒரு ஆளா இருந்தா காமு பேச போறான்னு தெரிஞ்சுரே நீ பேசாத. அவங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இத்தனை நாட்களா, என் கூட பேசிட்டு இருந்தாங்க, நீ பேசக்கூடாது, உனக்கு என்கிட்ட பேசணும் என்கிட்ட மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட அந்த டாபிக்கை போக விட்டுருக்க கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா, சாண்ட்ரா கிட்ட பேச விட்டுட்டு பேச குறுக்க போயிட்டு பேசாதடா, அப்படி பண்ணாதடா. என்ன இது நாடகமா? புரியல, நாடகமா? அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான், ஃப்ராடுன்னு சொல்லுவான், எல்லா வார்த்தைகளை விட்டுட்டு இருப்பான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன்மா. இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு ஒரு காடை கொடுத்து தயவுசெய்து வெளியே தூக்கி போடுங்க ப்ரோ. ரெண்டும் பண்றதை பார்த்தா கேவலமா இருக்கு, சரியான கேவலமா இருக்கு. இதுக்கு வேற முட்டு கொடுத்து ஒரு கும்பல், ஒரு முட்டு கொடுங்கடா இப்ப கொடுங்க, தூக்கிட்டு வருவீங்களா அண்டாவெல்லாம் மண்டையில கவுத்திட்டு பாருத கேமர், பாருத பூமர், பாருத மாசு, பாருத சமாசன்னு வருவீங்களா, இப்ப முட்டிட்டு அழுங்க அந்த இடத்துல உட்காந்து. பாரு என்ன சொல்றாங்கன்னா, எமோஷனலி அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, இப்ப என்னடா பண்றது, நீ தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கமாருதீன் என்ன சொல்றாப்லன்னா, விடு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, இந்த வீட்டுல அவங்களும் ஒரு போட்டியாளர், அவ்வளவுதான். உனக்கு இத்தனை நாட்களா சப்போர்ட்டிவா பேசினாங்க, அதுக்குன்னு அவங்க மட்டும் தான் இருக்காங்களா, வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நீ போய் யார்கிட்ட வேணா பேசலாம், விக்ரம்கிட்ட பேசி, வினோத்திட்ட பேச, அவங்ககிட்ட எல்லாம் போய் ஷேர் பண்ணணும்னு பிரச்சனை கிடையாது, இவங்க கிட்ட தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ அப்படிலாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்குறாப்ல, பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுக்குறாப்ல. இது எனக்கான கேள்வி என்னன்னா, பாரு அப்படிங்கிற நபர் யாரு ப்ரோ? பாரு அப்படிங்கிற நபர் யாரு? ஏன்னா நானும் பார்த்துனே இருக்கேன், ஒவ்வொருத்தர்ட்டையா பழகிட்டு அவங்கள போட்டு ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒருத்தர்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் நல்லா பேசுறீங்க, ஆனா பின்னாடி போயிட்டு அந்த நபரை கேவலமா பேசுறீங்க. மொத்தத்துல நீங்க எல்லாம் யாரு? அப்ப எதுக்கு இந்த ரெட் கார்டு தூக்குற லெவலுக்கு பயங்கரமா சீன் போட்டீங்க? அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, அவன் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டான், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப அவன் இடுப்பை பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. இது எங்கிட்ட போய் சொல்லி முட்டை, இதை எங்கிட்ட சொல்லி போய் முட்டைன்னு தெரியல. இதுல பாரு என்ன சொல்றாங்கன்னா, டே இந்த வாரம் எப்படி கடத்த போறேனே தெரியலடா, நீ ஏன்டா வந்து இப்ப பேசின, அடுத்த வாரம் பேசிருக்கலாம்லடா, இந்த வாரம் டாஸ்க் இருக்கு, எமோஷனலி எப்படி நான் இருக்க போறேனே தெரியலடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா வேற. டிராமா போட்டு 2 பேரும் எந்திரிச்சு அப்படி நடந்து வராங்க. அப்ப காமு எடுப்ப பிடிச்சு எதை கிள்ளிட்டார என்னமோ தெரியல, பார்வை அப்படி சொல்லி குதிக்கிறாங்க. ரைட்ரா, விளங்குன மாதிரி தான் ப்ரோ, விளங்குன மாதிரி தான். ரொம்ப நேர்மையான ஆட்கள் காய்ஸ். முட்டுங்க அடே, இதுக்கும் முட்டுங்க. உங்க அக்கா வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு முட்டு. உங்க அக்காவுக்கு நீங்க தானே முட்டுனீங்க. எங்க அக்கா மாசம் எங்க அக்கா வந்து கமாரத்தினை விட்டு தள்ளி வந்துட்டாங்க, எங்க அக்காவுக்கு வந்து மரியாதை இருக்குடா, எங்க அக்காவுக்கு வந்து சுயமரியாதை இருக்குடா, எங்க அக்கா அப்படிடா மாசுறான்னு சொன்னீங்க. உங்க அக்கா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு போய் பாரு. உங்க அக்கா குதிக்குது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லி முட்டியாலன்னு எனக்கே தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டும் திருந்தாது ப்ரோ, சத்தியமா சொல்றேன், ரெண்டும் திருந்தாது. ரெண்டும் வந்து வேற மாதிரி ஏதோ பிளான் போட்டு வச்சிருக்கு. அந்த பிளான் வந்து செதஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கு. வெளியே போய் பேசி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ட்ரிப்பை போட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செதஞ்சிரும். ஆனா இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கணும், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கள் காமு மாமாவின் நண்பர், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னா காமு மாமாவின் வாழ்க்கையை அழிப்பதற்கு நீங்களும் ஒரு ஆளாக இருந்திருக்கீர்கள். எனக்கு தெரிஞ்சு முதல் ஆளே நீங்க தான். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நல்லபடியா போற மாதிரி ஒரு ரூட் எடுத்தாப்ல, ஓகேவா? ஏன்னா ஒரு வாழ்க்கையில நல்லபடியா போறதுக்கு ஒரு ரூட் எடுத்தாப்ல, நல்ல வேலை சட்டன் உள்ள வந்து ரூட்டை மாத்தி விட்டு அங்க போவீங்க டேக் டைவர்ஷன் சொல்லி திருப்பி அவரை வந்து ஒரு சாக்கடையில தள்ளி விட்டீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காமுவே வெளியே வந்து பார்த்துட்டு நண்பரை போட்டு கொம்முனாலும் கொம்பிடுவாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானங்கட்ட ஜன்மங்கள்.